இப்போ நம்ம இந்த GitHub நம்மளோட டிபிடி அக்கௌண்ட்டோட எப்படி லிங்க் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட டிபிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டிபிடி அக்கௌண்ட்ல உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இன்டெகிரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜென்ரலா இன்டெகிரேஷன் ஒன்னோட ஒன்னு இன்டெகிரேட் பண்றது. ஸோ ஒன்னோட இன்னொன்னு லிங்க் பண்றதுக்கு பேர் தான் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்டெகிரேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட GitHub இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்க உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் போயிருங்க. இங்க கீழே வந்தீங்கன்னா உங்களோட GitHub லிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும். ஸோ இங்க நம்ம GitHub லிங்க் பண்ணலாம், GitLab பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்மளால லிங்க் பண்ண முடியும். இதுல நம்ம லிங்க் கொடுத்து இந்த GitHub லிங்க் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல வந்ததுக்கு அப்புறம் ஆத்தரைஸ் டிபிடி கிளவுட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டிபிடி GitHub-ஓட லிங்க் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க GitHub-ஓட யூசர் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிஜாமுதீன் ஷாகுல் அப்படின்றத நான் யூசர் நேமா வச்சிருந்தேன். இங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதான் போட்டிருக்கும். ஸோ நிஜாமுதீன் ஷாகுல்ன்றதா நான் யூசர் நேமா வச்சிருந்தது. அந்த GitHub என்னோட இந்த டிபிடில லிங்க் ஆயிடுச்சு. நான் இது ரெண்டுத்துக்குமே சேம் மெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணனால ஸோ என்னோட இன்டெகிரேஷன் ஈஸியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா GitHub கிரியேட் பண்ணி அதை நம்ம டிபிடியோட லிங்க் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டைரக்டா டிபிடில எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.